இந்த ரோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆரணியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அவுட்ரு கூட வரல. இந்த ரோட்டில் இவ்வளோ அற்புதமான வெங்கடாஜலபதி திருக்கோயில் இருக்குது. பரமபத்திவாசல் சொர்க்கவாசல் நடுக்கிறப்பு அற்புதமான வெங்கடாஜலபதி கோவில் பார்த்துக்கிட்டுங்க. பிரமாதமாக கட்டியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது. ஏற்காடு ரோட்டில் இருக்குது. ஆரணியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அவுட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றாப்படி கூட ஒரு காலேஜ் இருக்குது, டாக்டர் எம்ஜிஆர் பாலிடெக்னிக் காலேஜ், இரும்பேடு, ஆரணி. ஆனால் கோயிலுக்கு சும்மா மிரட்டி விடுதுங்க. அவ்வளோ அற்புதமான கோயில் நினச்சிங்க. பிரமாதமாக கட்டியிருக்காங்க. சொல்லி மாளாது, அவ்வளோ அழகாக இருக்குது. மார்கழினால கலராக கோலந்தான் ஃபுல்லாக. ரீசெண்டாக கட்டினது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவில். காலையில் தரிசனம். கோவில் அப்படி செதுக்கியிருக்காங்க. நல்லா கட்டியிருக்காங்க. மார்கழி மாதமாக நல்லா க்ளீனாக இருக்குது. அப்புறம் தனியார் தான் கட்டின மாதிரி இருக்குது. கொடிமரம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோயில் தான், சும்மா சொல்லக்கூடாது. அப்பா எப்படி கட்டியிருக்காங்க, எவ்வளோ க்ளீன், பக்கா மெயின்டெனன்ஸ். ஆறு நாள் வந்தீங்கன்னா இப்படி வாங்க இந்த கோயிலுக்கு. கலை நேயத்தோடு கட்டியிருக்காங்க. பெருமாள் திறக்கலையா? முன்னாடி ஒரு ஆஞ்சநேயர், ஒரு பிள்ளையார், கணபதி கோவில். இன்னும் ஆலயம் திறக்கலை, இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது தனியார் கோயில் தான். பிரமாதமாக இருக்குது வெங்கடாஜலபதி கோயில். ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. அமைதி காக்கவும். நடை எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இது திவ்யதேசத்தில் வராது. ஏன்னா இந்த கோவில் ஃபுல்லாகவே ப்ரைவேட்டாக கட்டினது. ஃப்ளோரிங்லாம் ஃபுல் கிரானைட்ஸ் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக கட்டியிருக்காங்க. ஃபுல் சிசிடிவி கேமராவோட. எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரில. திருமண தடை நீங்க கல்யாண பெருமாளுக்கு வெள்ளை கொண்டை கடலை சமர்ப்பணம் செய்வது வியாழன் மட்டும். கல்யாண பெருமாள் நட திறக்கல, என்னன்னு தெரியல. மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. தாயார் ஆண்டாள், எங்கே போனாலும் ஆண்டாளை பார்த்துறேன். பிரசாதம் காலையில் கொடுத்துருக்காங்க. பிரசாதம் அருமையான பிரசாதம். இன்பங்கள். யார் ஆரணி வந்தாலும் இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. தனியார் கட்டினாங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. பிரம்மாண்டத்தின் உச்சம்.